நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. काषाय दण्डकरकाति विभूषिताङ्कां वैराग्यभाग्यजलधे करुणानिधे त्वं संसारकोपपतितस्य समाकुलस्य बोधेन्द्रदेवा मम देहि करावलम्बम्. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्. பண்டரிபுரம் அப்படின்னு நாம் ஆசைப்பட்டு கிளம்பி வந்தால் பண்டரிபுரத்தில் என்ன பார்க்கலாம்? பண்டரிபுரம், பாண்டுரங்கன், சந்திரபாகா, விட்டலன், நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறத அடிக்கடி நாம் சொல்லின்னு இருக்கோம். பண்டரிபுரத்துக்கு வரும் பொழுது ஒரு குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு லீவு விட்டா எங்கேயாவது ஒரு லீவுக்கு ஒரு இடத்துக்கு போவோமே, அது மாதிரி வர முடியாது. இது ஒரு வெக்கேஷனுக்கு போகிற மாதிரி ஒரு இடம் இல்லை. இந்த பண்டரிபுரம் வந்து பார்த்தா உங்களுக்கு குப்பையாக தெரியலாம், இல்லை இந்த இடத்துல ரொம்ப ஒரு கிளெல்லினஸ் இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். அதெல்லாம் தள்ளிடணும், பார்க்கக்கூடாது. எவ்வளவோ மகான்கள் வாழ்நாள் முழுக்க குளிக்காமையே இருந்திருக்கா, பல்லு தேய்க்காமையே இருந்திருக்கா, வேற வஸ்திரம் மாற்றிக்காமையே இருந்திருக்கா. ஆனால் அவர்களுடைய ஞானங்கிறது சத்தியம்தானே, அனுபூதிங்கிறது சத்தியம்தானே. அது மாதிரி என்னன்னா, வெளியில் இருக்கக்கூடியதை பார்த்துட்டு நாம் ஏமாந்து போயிடக்கூடாது. வெளியில் இருக்கிறது வேற, உள்ள இருக்கிறது வேற. நம்முடைய சரீரமே பகவான் போனா போடுதுங்கிறதுக்காக நமக்கு ஒரு தோல் போட்டு அழகாக மூடி இருக்கா. இந்த தோலை தாண்டிட்டு இந்த சரீரத்தை பார்த்தா சகிக்க முடியாது. அதில் இருக்கக்கூடிய துர்கந்தத்தையும் தாங்க முடியாது. நீங்கள் வேணால் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர் எல்லாம் கேட்டு பாருங்கோ, அந்த சரீரத்தை அறுத்துட்டானால் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு ஸ்மெல் இருக்கே, அது சகிக்க முடியாததாக இருக்கும். அந்த நாற்றத்தை தாங்க முடியாது. அது உள்ளுக்குள்ளே இருக்கிறதும் அந்த இடத்துல அது அப்படி பகவான் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்கான். நமக்கு நல்ல வேலையாக வெளியில் ஒரு தோல் இருக்குது, தோல் வழியாக உள்ளே என்ன இருக்குன்னு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால நாம் பொழைச்சோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடம்புலேயே மலமூத்திராதிகள் எப்பொழுதும் வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனால் இந்த பண்டரிபுரத்தை வரும்பொழுது நம்ம வெளி திருஷ்டினால் பார்த்தோமானால் நம்ம கோட்டை விட்டுடுவோம், ஏமாந்து போயிடுவோம். அங்கே இருக்கக்கூடிய பாண்டுரங்கனுடைய மகிமையை தெரியணும். அதுக்காக தான் திரும்பி திரும்பி பாண்டுரங்கன், பண்டரிபுரம், சந்திரபாகா இதனுடைய தீர்த்தம் பெருமையை நாம் சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த பண்டரிபுரத்தில் இன்றைக்கு பார்க்கும் பொழுது என்றைக்கோ நாம சங்கீர்த்தனம் இருந்தது அப்படிங்கிறது இல்லாமல் இன்றைக்கும் இந்த பண்டரிபுரத்தில் நாமம் கேட்டுட்டே இருக்கு. ராத்திரி பகலாக கேட்டுருக்கு. ராத்திரி பகலா நாம சப்தம். நீங்கள் தூங்கினா கூட உங்கள் காதில் ஜால்ரா சப்தம் ஜல் ஜல் ஜல்னு விழுந்துட்டே இருக்கும். வாரக்கரி அப்படிங்கிறது பாத யாத்திரைன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ ஆஷாட கார்த்திகா யாத்ரா பரதி அப்படிங்கிறார். அந்த ஆஷாட ஏகாதசிலையும் கார்த்திகை ஏகாதசிலையும் வரக்கூடிய சாதுக்களை பார்த்தா 7 லட்சம் 10 லட்சம் அவர்கள் கொடி பிடிச்சுண்டு ஜால்ரா போட்டுண்டு பஜனை பண்ணிண்டு
பெண்களா இருந்தா தலையில ஒரு துளசி மடத்தை எடுத்து வச்சுப்பான், ஒரு ஒரு டிராக்டர் மாதிரி வச்சிருப்பான், அதுல ஒரு பாண்டுரங்கன் அலங்காரம் பண்ணி வச்சுட்டு இவர்கள் எங்கெங்க இருந்தோ இந்த பண்டரிபுரத்துக்கு வருவா. லட்சக்கணக்கில் ஜனங்கள் வருவா, கோடிக்கணக்கில் ஜனங்கள் வருவா. ஒரு பக்தர் பாடுறார், பாண்டுரங்கா, லட்சம் பேர் கோடி பேர் உன்னுடைய க்ஷேத்திரத்துக்கு வந்துட்டா, உன்னுடைய கோவிலுக்குள்ள வந்து உன்னை தரிசனம் பண்ண முடியாதே அப்படின்னுட்டா. பாண்டுரங்கன் சொன்னானா, அவர்களை பார்க்கறதுக்காக நான் கோபுரத்து மேல ஏறிண்டு அவர்களை நான் பார்ப்பேன் அப்படிங்கிறான். இன்றைக்கும் நீங்க மகாத்வாரில் பார்த்தா அங்க மேல ஒரு பாண்டுரங்கன் அப்படி ஒரு சித்திரம் இருக்கு. ஏன்னா என்னை உள்ள வந்து பார்க்க முடியலன்னா, நான் உன்னை கோபுரத்து மேலே ஏறி நின்று அத்தனை பக்தர்களையும் வரவேற்கிறேன், அத்தனை பக்தர்களுக்கும் தரிசனம் கொடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அங்க நின்று இருக்கான் பாண்டுரங்கன். அப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரம். சந்திரபாகாலேருந்து அப்படியே ஏறி வந்தோமானால் அங்க நிறைய பிச்சை எடுக்கிறவா இருப்பா. நம்ம ஊரா இருந்தா ஐயா சாமி அப்படின்னு பிச்சை எடுப்பா. நீங்க வேணா அவர்களை என்ன சொல்றான்னு கேட்டு பாருங்க, ராமகிருஷ்ண ஹரி அப்படின்னுவா. ஒரு பிச்சை கேட்கும் பொழுது கூட அவர்களுடைய வாயில பகவன் நாமா. உங்களுக்கு க்ஷவரம் பண்ணணும் அப்படின்னு இருந்தா பண்டரிபுரத்துல போய் ஒரு கடையில உட்கார்ந்துட்டு அந்த க்ஷவரம் பண்றவர் நம்முடைய தலையில கத்திய வைக்கும் பொழுது என்ன சொல்லுவார்னா, ராமகிருஷ்ண ஹரி. உடனே அவர்களை திருப்பி சொல்லுவா, அவர்களுக்கு தெரியும் வாசுதேவ ஹரி அப்படின்னுவா. அந்த சந்திரபகாலேந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காளா, எனக்கு என்னமோ அவர்களை பார்த்தா பிச்சைக்காரர்கள் மாதிரியோ ஒரு கழுத மாதிரியோ நாய் மாதிரியோ தோணலை. ஏதோ ஒரு ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கா, அதனால அவர்களுக்கு பண்டரியினுடைய வாசம் கிடைச்சிருக்கு. பணம் வாழ்க்கையில கிடைக்கிறதுனால, புகழ் கிடைக்கிறதுனாலே நமக்கு பெரிய பாக்கியமான்னு நினைச்சுக்க முடியாது. ஒரு அம்மா குழந்தை அழறது, அழுந்த உடனே 2 கிளுகிழுப்பை காண்பிக்கிறா, 2 விளையாட்டு பொம்மையை காண்பிக்கிறா. அசட்டு குழந்தையா இருந்தா அதுல மயங்கிண்டு அம்மாவை விட்டுடுறது. கெட்டிக்கார குழந்தையா இருந்தா பிடிவாதம் பண்ணி அவ கொடுக்கக்கூடிய கிளுகிழுப்பையும் விளையாட்டு சாமானியம் தூக்கி எறிஞ்சா அம்மாவே தூக்கி வச்சுக்கிறா அந்த குழந்தைய. அது மாதிரி நீ பகவான்கிட்ட எப்படி பக்தி பண்ணும்போது பகவான் உனக்கு கிளுகிழுப்பை காண்பிக்கிறான். என்னன்னா பதவியை காண்பிக்கிறான், பணத்தை காண்பிக்கிறான், புகழத்தை காண்பிக்கிறான். நீ அதிலெல்லாம் மயங்கிட்டியானால் அப்படியே அதை வச்சுட்டு விளையாடுற. ஆனா அதெல்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு தூக்கி போட்டுட்டியானால் பகவான் உன்னை வாரி அணைச்சு கட்டி அவனோட சேர்த்து உன்னை கொஞ்சி குலாவறதுக்கு தயாரா இருக்கான். நீ தயாரா இருக்கியா அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த பண்டரிபுரத்துல அப்படியே சந்திரபாகாலேருந்து ஸ்நானம் பண்ணிட்டு வந்தா இங்க பார்த்தா எல்லா கடைகள்லையும் என்ன இருக்குன்னா, ஒன்னு துளசி மாலையா வித்துருப்பா, ஜபமாலையா வித்துருப்பா. இன்னொரு கடைகள்ல போனா ஒரே தம்புராவா தொங்கும், டோல்கியா தொங்கும், ஜால்ராவா தொங்கும். இல்லைன்னா பாண்டுரங்கனுக்கு நிவேதனம் பண்ணக்கூடிய அந்த பக்ஷணங்கள், பால்ல பேடா, தூது பேடா இதெல்லாம் வித்துருக்கா பார்க்கிறோம். இவ்வளவு ஜனங்கள் சாரையா கூட்டம் கூட்டமா நின்னுண்டு மணிக்கணக்கா வரிசையில நின்னுண்டு பாண்டுரங்கனை போய் பார்க்கிறா. நாம பார்க்கிறோம் எல்லா இடத்துலையும். கடையில பார்த்தா ஜால்ரா, துளசி மணிமாலை அப்படி இருக்கு. பண்டரிபுரத்தில் இருக்கிற வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒவ்வொரு வீட்டிலையுமே அகண்ட நாம சங்கீர்த்தனம் நடக்கும். ஒரு வீட்டுல அம்மா உட்கார்ந்துட்டு இருப்பா. அந்த அம்மா என்ன பண்ணுவானா, ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி. அந்த அம்மாவுக்கு வேலை இருந்ததுன்னா அப்பா கையில ஜபமாலையை கொடுத்துட்டு போயிடுவார். அப்பா ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி. அப்பா பொண்ணு கையில கொடுத்துட்டு போயிடுவார். இது ஒன்னும் நோட்டீஸ் போடல, விளம்பரப்படுத்தல, வசூல் பண்ணல. ஆனா வீட்டுக்கு வீடு அகண்ட நாம சங்கீர்த்தனம் நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு கோவில்ல போனாலும் ஒரு அந்த தூண் கிட்ட ஒரு தம்புரா வச்சுண்டு ஒரு பக்தரை பார்க்கலாம். அவர் கையில ஒரு தம்புரா இருக்கும். அவர் பாட்டுக்கு ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி ஜபம் பண்ணிட்டே இருப்பார். பண்டரிபுரத்துல சாரையா பக்தர்கள் வரதும், பக்தர்கள் வரும்பொழுது ஏதோ கதை பேசிட்டு இல்லாம அவர்கள் அந்த பகவானுடைய அபங்கங்களை பாடிட்டு வரதும், அதோடு மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான கடைகள்ல எல்லா கடையிலையும் துளசி மணி மாலையும் பாண்டுரங்கன் விஷயமான பக்ஷணங்களும் அவனுக்கு நிவேதனம் பண்ணக்கூடிய வஸ்துக்களும் தாளமும் தம்புராவும் அந்த வாத்தியங்களும் விற்கிறத பார்க்கிறோம். அதனால அழகா பாடினார் பக்தர். என்ன பாடினார்? மதராஸ்ல நம்ம போனா ஃப்ளவர் பஜாரை பார்க்கிறோம். அங்க ஃப்ளவர் கிடைக்குமா? ஃப்ளவர் நிறைய கிடைக்கிற இடத்துக்கு ஃப்ளவர் பஜார் அப்படிங்கிறது பேரு. அது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போனா அது கீரை மார்க்கெட்டு, இந்த இடத்துல கீரை வாங்கலாம், அது பழக்கடை, பழம் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஒரு பக்தர் எவ்வளவு அழகா அனுபவிக்கிறார் பாருங்கோ. இந்த பண்டரிபுரம் என்னன்னா ஊருன்னு சொல்லல, இது ஒரு பஜார்னு விட்டார் அவர். என்ன பஜார்னார்? என்ன பஜார்னு சொல்றார் அப்படின்னா,
नामाचा बाजार पंढरी, नामाचा बाजार, नामाचा बाजार पंढरी, नामाचा बाजार, नामाचा बाजार पंढरी, नामाचा बाजार, नामाचा नामाचा बाजार, नामाचा बाजार पंढरी. இது என்ன சொல்றாருன்னா, நாமத்தினுடைய பஜாரா. நாமம் இங்க எல்லா இடத்துலயும் நாமமே விற்கப்படுறதாம், நாமா கிடைக்கிறதாம். ஏதாவது ஒண்ணு வித்தா, நம்ம பழக்கடையில போய் பழம் வேணும்னா பைசா கொடுத்தா தானே பழம் வாங்க முடியும். பூ வேணும்னா பைசா கொடுத்தா தானே பூ தருவா. காய்கறி வேணும்னா பைசா கொடுத்தா தானே காய்கறி தருவா. இது மார்க்கெட்டு, இது பஜார், நாமாவுடைய பஜார்னு சொன்னேலே. இங்க என்ன கொடுத்தா என்ன கிடைக்கும், எண்ணத்தை கொடுத்து இந்த நாமத்தை வாங்கணும் அப்படின்னார். அழகா சொல்றார், நாமச்ச கேதி நாமச்ச தேதி, நாமச்ச கேதி நாமச்ச தேதி, கோட்டிக்குளா உத்தார பண்டரி, கோட்டிக்குளா உத்தார பண். என்ன சொல்றாருன்னா, நாமத்தை கொடுத்துட்டு நாமத்தை வாங்கிக்கோ அப்படிங்கிறார். நாமத்தை கொடுத்துட்டு நாமத்தை எப்படி வாங்குறதுன்னா, நீங்க வீதியில போய் யாரையாவது ஒருத்தரை பார்க்கிறீங்களா, பார்க்கும் பொழுது அவர் கொஞ்சம் நகர்ந்து போனோமா, நகர்ந்து போன்னு சொல்லது, அவரை பிடிச்ச ராமகிருஷ்ண ஹரி அப்படின்னு அவர் திரும்பி பார்த்துட்டு வாசுதேவ ஹரி அப்படின்னுவார். யாருக்கிட்டையும் நீ சொல்லும் பொழுது ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரின்னு சொன்னா திரும்பி வாசுதேவ ஹரி வாசுதேவ ஹரி வாசுதேவ ஹரின்னு சொல்றதுனாலே இப்போ ஒரு வியாபாரம் நடந்துடுத்தோம். என்னன்னா, நீ ராமகிருஷ்ண ஹரின்னு சொல்லிட்ட அவருக்கு, அவர் வாசுதேவ ஹரின்னு உனக்கு ஒன்று கொடுத்துட்டார், நீ ஒன்று கொடுத்தே அவர் ஒன்று கொடுத்துட்டார். அதனால கொடுக்குற பணம் என்னன்னா ராமகிருஷ்ண ஹரி, கிடைக்கிற பொருள் என்னன்னா வாசுதேவ ஹரி. இப்போ ஒன்று சொல்லிட்டே ஒன்று கேட்டுட்ட, ஒன்று ஸ்மரணம், ஒன்று சிரவணம், காதுல கேட்டுட்ட. சரி, காய்கறி வாங்கிண்டா போய் சமைக்கலாம், பூ வாங்கிண்டா தலையில வச்சுக்கலாம், நகை வாங்கிண்டா கழுத்துல போட்டுக்கலாம், இந்த நாமாவை வாங்கிண்டா எனக்கு என்ன பிரயோஜனம்ங்கிறியா? கோட்டிக்குளா உத்தார பண்டரி. ஒன்னு நீ இல்லையா, உங்க அப்பா இல்லையா, உங்க தாத்தா இல்லையா, கொள்ளு தாத்தா இல்லையா, எள்ளு தாத்தா இல்லையா, கோடி குளங்கள் கரையேறிடுத்துங்கிறார். கோடிக்குளா உத்தார பண்டரி. நீ இந்த பண்டரியில வந்து நீ ஸ்நானம் பண்ணி நீ பாண்டுரங்கனை பார்த்து நீ ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரின்னு சொல்றதுனாலே உன்னுடைய தலைமுறை தலைமுறை தலைமுறையா இருக்கக்கூடிய பித்ருக்கள் கரையேறா அப்படிங்கிறதுனால இதுல பெரிய பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கிறார். அதனாலே நாமச்ச கேதி நாமச்ச தேதி கோட்டிக்குளா உத்தார பண்டரி, கோட்டிக்குளா உத்தார பண்டரி, குளா உத்தார பண்டரி, கோட்டிக்குளா உத்தார பண்டரி, நாமாச்சா பஜார், நாமாச்சா பஜார், நாமாச்சா பஜார பண்டரி. இந்த பண்டரிபுரத்தில் அதுதான் நாம பார்க்கிறோம், இந்த பக்தர் அனுபவிக்கிறார். இது நாமத்தினுடைய பஜார் அப்படிங்கிறார், நாமத்தினுடைய மார்க்கெட் அப்படிங்கிறார். அவர் சொல்றது ஒன்றும் குறைச்சல் இல்லை. இன்றைக்கும் அவர் பாடின காலம் என்றைக்கோ ஒரு காலம், இன்றைக்கும் பார்த்தா பண்டரிபுரம் அப்படி சத்தியமா இருக்கிறத பார்க்கிறோம். வீதிக்கு வீடு, வீட்டுக்கு வீடு பாண்டுரங்கன், வீட்டுக்கு வீடு பஜனை, வீட்டுக்கு வீடு அகண்டமா நாமஸ்மரணம். இது எந்த ஊர்ல நடக்கும்? அப்படி இங்க கொள்ள போகிறது பக்தி. இந்த பண்டரிபுரத்துல நிறைய புழுதி வாரி இறைக்கும், கவலைப்படக்கூடாது. ஏன்னா இதுல என்னன்னா ஒவ்வொரு அடியிலையும் சாதுக்கள், நாமதேவர் இது வழியா தான் நடந்திருக்கார், துக்காராம் நடந்திருக்கார், ஜனாபாய் நடந்திருக்கார், ஞானேஸ்வரர் நடந்திருக்கார். இத்தகைய மகான்கள் நடந்தது மட்டுமில்லை, இந்த மகான்கள் நடக்க 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 அவர்களுடைய பின்னாடி 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 பகவான் ஓடி வந்திருக்கான். அவர்களுடைய பாதம் பட்ட பூமி. அதனால நீங்க அந்த மண் எடுத்து தலையில போட்டுண்டாலோ உடம்புல பட்டாலோ பாக்கியம். அது என்ன உத்தவனே சொல்லிட்டான் இல்லையா? உத்தவன் போய் ப்ரகஸ்பதிட்ட பாடம் படிச்சுட்டு வந்தான். யாராவது பெரிய ரொம்ப மேதாவினா நம்ம கேட்போம், என்னடா நீ பெரிய ப்ரகஸ்பதியா அப்படின்மோ. ப்ரகஸ்பதிட்டே போய் நேர்ல பாடம் படிச்சுட்டு வந்தவன் உத்தவன். அந்த உத்தவன் என்ன பண்றான் அப்படின்னுட்டா, பிருந்தாவனத்துல கோபிகைகளை பார்க்கறதுக்கு வரான்.
கோபிகைகளுக்கு தான் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சா அப்புறம் தான் பார்க்கிறான். கோபிகளுடைய பக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டான். உத்தவனோ பிரகஸ்பதியிட்ட பாடம் படிச்சுட்டு வந்தவன், கோபிகைகளோ மழைக்கு கூட பள்ளிக்கூடத்துல ஒதுங்காதவர்கள், ஆனா அவனா கூட தெரியாதவர்களுக்கு. ஆனா அந்த கோபிகைகளுடைய பக்தியை பார்த்துட்டு, பால் வெண்ணெய் தயிர் விற்கக்கூடிய அந்த ஆயர்களுடைய பக்தியை பார்த்துட்டு பிரகஸ்பதியிட்ட பாடம் படிச்சுட்டு வந்த உத்தவன் சொல்றான், வந்தே நந்த விரஜஸ்திரீ நாம் பாதரேனோ மமிக்ஷணசா. உங்க காலில் விழறேன், பாதரேனோ, உங்க பாதத்துல பட்ட மண் எடுத்து என் தலையில போட்டுக்கிறேன், ஏன்னா அப்படியாவது உங்கள் மாதிரி எனக்கு பக்தி வரட்டும் அப்படின்னு உத்தவனே ஆசைப்பட்டான்னு பாகவதத்துல இருக்கும் பொழுது, இந்த பண்டரியினுடைய புழுதி மட்டும் சாதுக்கள் பாண்டுரங்கன் கூட 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 நடந்து வந்த அத்தனை ரஜசா இருக்கிறதுனால இந்த பண்டரி அவ்வளவு அழகு, அவ்வளவு உயர்ந்தது. அதுலயும் என்ன அப்படின்னா, நம்ம 4 பேர் இங்க பாகவதால் வந்தோம், வீதியில பஜனை பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா கடைக்காரெல்லாம் சும்மா இருக்க மாட்டா. அவெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அவெல்லாம் டக்குன்னு கடையை பூட்டுவான், ஒரு மாலை வாங்கிட்டு வருவான், கழுத்துல போடுவான், கழுத்துல போட்டு அவர்களும் நம்மளோட பஜனையை போடுவான், கையை தட்டுவான், அப்புறம் போய் கடையை திறப்பா. ஒரு கடையில வியாபாரம் இல்லைன்னா உட்காந்துட்டு அவ ஜபம் பண்ணிட்டு இருப்பா. இதெல்லாம் தான் இந்த பண்டரியில ஆச்சரியமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். பாண்டுரங்கன் கூட பெரிய ஆச்சரியம் இல்லை, இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இங்க வரக்கூடியவர்களா என்ன தெரியுமா, யாரு பார்த்தாலும் காலில் விழுந்து கண்ணில் ஒத்திப்பா. அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அவர்களுக்கு ஒரு விதமான அதுல வெட்கமோ கிடையாது, யோஜனையா இவருக்கு பண்ணலாமா வேண்டாமா அவ சிந்தனை பண்றதே இல்லை. அதை துக்காராம் அபங்கத்துல சொல்றார், சாண்டு நீயம் சர்வ லஜ்ஜாம் சரண ஆலம் தூஜே. வெட்கத்தை விட்டுட்டு மகான்களுடைய சரணத்துல விழுந்து பொருள், அவர்கள் பாதத்துல பட்ட மண்ணு உன்னுடைய தலையில பட்டாதான் உனக்கு பக்தி வருமே தவிர வரவே வராது. அதனால இந்த பண்டரிபுரத்துல அப்படியே இந்த சந்திரபாகா நதி கரையில உட்கார்ந்துட்ட உடனே நம்மளுடைய மனசு ஏதோ ஒரு காலத்துக்கு ஓடி போய்டுறது. எப்படி ஓடி போகாம இருக்க முடியும்? ஓ, இந்த சந்திரபாகல தான் கோமாபாய்ங்கிற பாட்டிக்கு பகவான் படகு ஓட்டிட்டு வந்தானா, அந்த சந்திரபாகா கரையில நாம உட்கார்ந்துட்டு இருக்கோமா அப்படின்னு தோன்றது. சாப்பிட உட்கார்ந்தா, ஓ, இந்த சோக்கமேலா இருக்க ஆகார் தான் பகவானும் அவர் வீட்டுல சாப்பிட வந்தானா. எந்த நாமதேவருடைய வீட்டுல உட்கார்ந்துட்டு நான் பேசிட்டு இருக்கேனோ, இந்த நாமதேவருடைய வீட்டினுடைய ஓடுகள்லாம் மாத்திரத்துக்கு ரிப்பேர் ஆகும்போது பாண்டுரங்கன் வந்தானா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்த நாமதேவருடைய வீட்டில் உட்கார்ந்து நான் பேசிட்டு இருக்கேனோ, ராத்திரி இடி மின்னல் மழை வரும்பொழுது இந்த வீட்டினுடைய மதில் சுவர் கீழே விழும் பொழுது அதை பாண்டுரங்கனான பகவான் தாங்கி பிடிச்சானா. எந்த நாமதேவருடைய வீட்டிலே பகவான் சகஜமா நாமதேவரோட உட்கார்ந்துட்டு சாப்பிட்டானோ அந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேனா. எந்த நாமதேவருடைய வளர்ப்பு பெண்ணான ஜனாபாயோட சேர்ந்துட்டு பாண்டுரங்கனும் மாவு அரைச்சானோ அந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கமா அப்படிங்கிறது. எந்த சேனாநாய்க்காக பகவான் க்ஷவரம் பண்றதுக்கு போனானோ, எந்த நீலோபாங்கிற பக்தனுக்காக பகவான் சமையல் செய்யறதுக்கு போனானோ, அந்த சிந்தனை எல்லாம் வந்துட்டே இருக்கு இல்லையா. அந்த சிந்தனையோட இந்த பண்டரிபுரம் போகும்பொழுது நீ உன்னுடைய மனசு அல்பமா கீழே கொண்டு போகாத, மேல கொண்டு போ. மேல கொண்டு போய் அப்படி பாரு, அந்த பக்தர்கள் எல்லாம் வாழ்ந்த பூமி இன்றைக்கு இருக்கிறது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், அந்த பக்தர்கள் வாழ்ந்த பூமின்னு சிந்தனையை உயர்த்தி கொண்டு போய் ஒரு பாவ லோகத்துல நீ சஞ்சாரம் பண்ணி இந்த பண்டரியை பார்த்தியானால் அந்த பண்டரியே தனியா இருக்கும். சோக்கமேலான்னு ஒரு பக்தர், அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த காலத்துல அவரை கோவிலுக்குள்ள விடமாட்டா. அப்படி ஒருத்தர் இந்த சோக்கமேலா தினமும் பாண்டுரங்கன் என்ன பண்ணுவான்னா, நித்தியம் அவரோட வீட்டுக்கு வருவான். ராத்திரி கோவில் எல்லாம் ராத்திரி பூஜை பண்ணிடுவா இல்லையா, சயனஹாரத்தி பெருமாளுக்கு காண்பிச்சு கதவை சாத்திடுவா இல்லையா. பாண்டுரங்கன் காத்துட்டே இருப்பான், எப்படா சயனஹாரத்தி ஆகும், எப்படா சயனஹாரத்தி ஆகும், இன்னும் நாழி ஆகிறதே, நம்ம விட்டுட்டான்னா நேர சோக்கமேலாவோட போய் பேசின்னு இருக்கலாமே அப்படின்னு பாண்டுரங்கனுக்கு ஆசை. சயனஹாரத்தி ஆச்சுன்னா அப்பாடா கதவை பூட்டிட்டான்னு ஓட்டம் பிடிப்பான். குழந்தைகள்லாம் சாயங்காலம் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தா எப்படி விளையாடணும்னு காத்துட்டு இருக்கோமோ அது மாதிரி இவன் எப்படா ஆரத்தியை முடிக்க போறா, நம்ம சோக்கமேலா வீட்டுக்கு போலாம், அவனோட சல்லாபம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு பகவான் சோக்கமேலா வீட்டுக்கு போயிடுவான். जय जय राम कृष्ण हरि 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 जय जय राम
कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम